பாண்டிச்சேரியில் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற இன்னொரு இடம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து எங்கே இருக்குன்னாக்கா நம்ம இந்த தாவரவியல் பூங்காவில் வந்து நீங்கள் வந்து உள்ளார என்னென்ன இருக்குது, அதுக்கான டிக்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பொட்டானிக் கார்டனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்ஸ் பிளே ஏரியாஸ் இருக்குது. ஸோ நம்ம உள்ளார வந்தோன்னே பார்த்தோம்னா கிட்ஸ் பிளே ஏரியாஸ், ஜாய் ட்ரெயின், ராக் கார்டன், ரெஸ்டாரண்ட், அப்புறம் லோட்டஸ் பாண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது வெரைட்டிஸ் இதில் வந்து. ஸோ நம்ம உள்ளார போயிட்டு அதெல்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் உள்ளார வாங்க. ஸோ இதில் வந்து நாமளாக பார்த்தோம்னாக்கா இதுக்கு எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 10 ரூபாயும், பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஃபாரினராக இருந்தால் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன குட்டி பசங்க குட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பார்க்கில். இல்லை பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக அந்த சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் அந்த இது மாதிரி ஊஞ்சல், அந்த மாதிரி கிட்ஸுக்கு கிட்ஸ் ஜாலியாக விளையாடுறதுக்கு நிறைய அம்யூஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சின்ன சின்ன அம்யூஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து கிட்ஸ் ஏரியாவில். ஸோ இந்த ஏரியா தான் வந்து இந்த கிட்ஸ் ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த பார்க்கோவில் இங்கே தான் வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம சில்ட்ரன்ஸ் கிட்ஸ் ட்ரெயின்ஸ் வந்து இங்கேருந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டனை வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே ட்ரிப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஜாலியாக நம்ம இந்த ட்ரெயினில் சுற்றி பார்க்கலாம். வெப்பம், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர், இதெல்லாம் வந்து ஒரே சீதோஷ்ண நிலையில தான் வளரக்கூடிய நிறைய அலங்கார தாவரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே நம்ம எப்படி நம்ம வந்து வளர்க்கிறது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பசுமை குடில் அப்படின்றதுல இங்கே வந்து ஒரே சீரான வெப்பமும் ஒரே சீரான அந்த கூலிங்கும் இருக்கக்கூடிய அந்த இடம். ஸோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான செடிகள், அலங்கார செடிகள் வளருது. அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. இந்த பசுமை குடிலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த கார்டனிங்கு உள்ள அந்த டெக்கரேஷன்ஸ், ஃப்ளவர்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான ஒரு மலை பிரதேசங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்தோம்னாக்கா இந்த மாதிரியான ஒரு பசுமை நிறைந்த ஒரு கார்டனிங் இதெல்லாம் இந்த மாதிரி பசுமை நிறைந்த ஒரு நல்ல அழகான ஒரு செடிகளை நம்ம இங்கே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து ஃப்ளவர் பெட் சொல்லுவாங்க. ஸோ இதுங்க என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக தான் இருக்குது. இதே வந்து ஒரு இந்த ஃப்ளவர் ஷோ, இந்த எக்ஸிபிஷன்ஸ்லாம், இந்த மலர் கண்காட்சிலாம் ஒரு சீசனில் நடக்கும் பொழுது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டெக்கரேட் பண்ணி, அதாவது நிறைய ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்டான மேரிகோல்ட்ஸு, ரோஸ் இந்த மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணுறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஃப்ளவர் பெட் அப்படின்ற இடம். இப்போ நார்மலாக இருக்கிறது என்னைக்கு, அதாவது ஒரு சீசனில் ஃப்ளவர் ஷோ நடக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீன் அருங்காட்சியகம், அதாவது வந்து அக்வாரியம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அக்வாரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இங்கே தனியாக நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட், அதாவது உங்களுக்கு வந்து 10 ரூபாயும், சில்ட்ரன்ஸுக்கு 5 ரூபாயும். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் இது மாதிரி எடுக்கணும்னாக்கா 35 rupees. ஸோ உள்ளார என்னென்ன இருக்குது, என்னென்ன வகையான மீன்கள் இருக்குது, ஸோ இது எப்படி ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்தோம்னாக்கா இந்த பைனா ஃபிஷ் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து வீட்டில் வந்து ஸ்மாலாக வந்து வாட்டர் டேங்க் தான் வச்சுருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் பெரிய வாட்டர் டேங்க்ஸ் இருக்கிற அந்த ஃபிஷஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து கோல்டன் ஃபிஷஸ் இருக்குது. இந்த கோல்டன் ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதோட டெசிக்னேஷன் எல்லாமே எழுதிருக்காங்க. தங்க நிறமுடையது அந்த மாதிரிலாம் எழுதிருக்காங்க ஃபுல்லாக. இதில்
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அரவானா ஃபிஷ். ஸோ நம்ம வந்து நம்ம அந்த இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீன வாசுமின்னு சொல்லுவாங்க. இதோட பிறப்பிடமும் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளில் வந்து இந்த வாஸ்து, அதாவது நம்மளுடைய அதிர்ஷ்டங்களை வர வைக்கக்கூடிய ஒரு வாஸ்து மீனாக தான் இதில் பார்க்குறாங்க எல்லாரும்.